சில நேரங்கள்ல யாரையாவது நாம் ஏசி இருப்போம், காயப்படுத்தி இருப்போம், தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்போம். பல நாட்களுக்கு பிறகு நாம் செய்தது தவறு என்று நாம் உணர்கிற போது நாம் காயப்படுத்திய நபர் நம்மை விட்டு பிரிந்து இறந்து கூட போயிருக்கலாம். பல நேரங்களில் தந்தைக்கும் பிள்ளைக்கும் மத்தியிலே இது நடப்பதுண்டு. வாப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் வாப்பா கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்திருக்கலாமே, அத்தா கிட்ட இன்னும் மரியாதையா பேசி இருக்கலாமே என்றெல்லாம் பல பிள்ளைகள் கவலைப்படுவதுண்டு. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு கோவத்துல திட்டி இருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு அவன்கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது சாரி கேட்டா, மச்சான் ஓவரா பண்ணாதடா, நமக்குள்ள என்னடா இருக்கு, அப்படி இப்படின்னு அவன் ஓவரா சீன் போடுவானோன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சாரி கேட்காமலே இருப்போம். பைக்ல போய்கிட்டே இருக்கும் போது ஒருத்தன் இடிக்கிற மாதிரி வந்துட்டு சலாம் சொல்லிட்டு போவான், நம்ம சாவுகிராகின்னு திட்டிட்டு போயிருவோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மேலேயும் தப்பு இருக்கதானே செய்யுது, நம்ம இண்டிகேட்டர் போட்டிருக்கலாமே, ஹாரன் அடிச்சிருக்கலாமே நமக்கு தோணும். அவன்கிட்ட எங்க போய் சாரி கேட்க முடியும்? அவன் இந்நேரம் பல பேருக்கு சலாம் சொல்லி பூந்தமல்லியை தாண்டி போயிருப்பான். நாம் வாழ்க்கை முழுக்க அந்த உறுத்தலோடே வாழ்ந்து கொண்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கும் நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம ஃபஅய்யுமா முஃமினின் சபப்துஹு ஃபஜ்அல் ذلك லஹு குர்பத்தன் இலைக யௌமல் கியாமா. யா அல்லாஹ், யாராவது ஒரு முஃமினை நான் ஏசி இருந்தால், ஒரு முஸ்லிமை நான் திட்டி இருந்தால், ஒரு மனிதனை நான் ஏசி இருந்தால், அதன் மூலமாக அவருடைய பாவங்களை மன்னித்து நாளை மறுமையில் உனக்கு நெருக்கமானவர்களாக அவர்களை நீ ஆக்கிக்கொள். இப்ப காலம் முழுக்க உறுத்தலோடு வாழாமல் நாம் யாரை ஏசி இருக்கிறோமோ, யாரை காயப்படுத்தி இருக்கிறோமோ அவர்களுக்காக நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது அவர்களுக்கும் அது நன்மையாக மாறுகிறது, நம்முடைய உள்ளமும் லேசாகிறது.